சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. மத்திய பிரதேசத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளையொட்டி கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இஸ்ரோவிற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் 31,000 கோடி ஒதுக்கீடு. 2040ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி வீரர் நிலவில் காலடி எடுத்து வைப்பார் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உறுதி. விண்வெளிக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாய் மூலமும் இந்தியாவுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேச்சு. ₹1 செலவிட்டால் ₹2.52 வருவாய் கிடைப்பதாக விளக்கம். டெல்லி கிரிநகரில் உள்ள காய்கறி சந்தையில் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தாததால் முன்பு கிலோ ₹40 விற்ற பூண்டு தற்போது ₹400 விற்பதாக விமர்சனம். புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கு. ஹைதராபாத் காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் சுமார் 4 மணி நேரம் விசாரணை. கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுனின் பவுன்சர் கைது. புஷ்பா 2 திரைப்பட சிறப்பு காட்சியின் போது ரசிகர்களை தள்ளிவிட்ட புகாரில் நடவடிக்கை. வங்கக்கடலில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தந்தை பெரியாரின் 51வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னையில் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்ஜிஆர் நினைவு நாள் உறுதிமொழி. எம்ஜிஆர் நினைவிடத்தில் கருநிற சட்டை அணிந்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். இயேசு காட்டிய அன்பின் பாதையை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. கல்வித் தரத்தை மேம்படுத்தவே 5 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் முறையை மத்திய அரசு ரத்து செய்தது. தேசிய சராசரியை விட தமிழக மாணவர்களின் கல்வித்திறன் குறைவாக உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மத்திய அரசின் உத்தரவை அடுத்து புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் முறை ரத்து. தனியார் பள்ளிகளும் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்ற வேண்டும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தல். எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் இருக்கும் வித்தியாசம் மலைக்கும் அடுவுக்குமானது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி உருவப்படத்திற்கு தவிக தலைவர் விஜய் மரியாதை. பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்போம் என வலைப்பதிவு. 10,740 கோடி ரூபாய் செலவில் 32 ரயில் நிலையங்களுடன் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம். வரும் பிப்ரவரியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கும் என்றும் மெட்ரோ நிறுவன மேலாண் இயக்குநர் சித்திக் அறிவிப்பு. தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகம் நடப்பதாக திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேட்டி. பெரியாரின் கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 6 நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக
இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் உதயசூரியனுக்கு வாக்கு கிடைக்காது என்றும் டாக்டர் ராமதாஸ் பேச்சு. ஒரு வாக்குக்கு 10,000 கொடுத்தாலும் சரி, 10,000 வாங்கிக் கொள்ளுவார்களே தவிர சூரியனுக்கு, உதயசூரியனுக்கு ஓட்டு கிடைக்காது. வன்னியர்களுக்கு 15% உள் இடஒதுக்கீடு அளித்தால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு. இடஒதுக்கீட்டில் முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் எங்களுக்கு தேர்தலில் சீட் கூட வேண்டாம் எனவும் அன்புமணி பேச்சு. உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? விளையாட்டு வீரர்களுக்கான இந்தியாவின் உயரிய கேல் ரத்னா விருது பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கருக்கு வழங்கப்படும் என தகவல். முன்னதாக விண்ணப்பம் பரிசீலிக்கப்படாத நிலையில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் விளையாட்டுத்துறை அமைச்சகம் புதிய ஏற்பாடு. 2025 ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. போட்டி நடத்த விரும்புவோர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சி. திரையரங்கிற்குள்ளிருந்து மயங்கிய நிலையில் பெண்ணை சிலர் தூக்கிச் சென்றனர். திருஷ்யம் 3 படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக நடிகர் மோகன்லால் தகவல். பேன் இந்தியா படமாக திருஷ்யம் 3 உருவாகும் என்றும் அறிவிப்பு. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.